என்னங்க இதெல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸா? வொர்ஸ்ட் எவர் பெர்ஃபார்மன்ஸ்ங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிருக்காங்க. எஸ் அந்த மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வாசஸ் குஜராத் டைட்டன்ஸ்ன்னே சொல்லுவேன். ஸோ சென்னையில மத்தியான வெயில்ல, உச்சி வெயில்ல யார் உங்கள மேட்ச் வைக்க சொன்னா? அதனால தான் நாங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காய்ங்க. ஸோ என்னங்க ஆச்சு அப்படின்னா, டாஸ் வின் பண்ண ஜிடி வந்து பவுலிங்க செலக்ட் பண்ணாங்க. ஸோ சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாடும் ஓப்பனிங் இறங்க 15 பாலுக்கு 11 ரன் இருக்கும்போது ரபாடா பால்ல சஞ்சு சாம்சன் காலி. அதுக்கப்புறம் அந்த உரிவு பட்டது. ஆஹா! இன்னைக்கு இருக்குடா கச்சேரின்னு இருக்கும்போது ஒரு 4 அடிச்சுட்டு அவர் கிளம்ப, பால்லே சஃப்ராஸ் கான் டக் அவுட் ஆக, பிரவீஸ் 2 ரன்னுக்கு காலியாக, அப்புறம் அப்படின்ற மாரி இருந்தா 10 ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 42 ரன் அந்த மாரி தான் போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருந்தா என்னங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா இருக்கும்போது, அப்படியே ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்படியே வந்து ருத்துராஜ் கெய்க்வாடும், சிவம் துபேவும் ஆட ஆரம்பிச்சாங்க. டெஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓடி இன்னிங்ஸா மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 17 பாலுக்கு 22 ரன் இருக்கும்போது சிவம் துபே காலி. அதுக்கப்புறம் அந்த கார்த்திக் சர்மா கண்ண மூடிட்டு 3 4 சுத்தினாப்படி. ஸோ ருத்துராஜ் கெய்க்வாட் என்னங்க ஆனாரு அப்படின்னு இருங்க சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஜேமி ஓவர்டன் வந்து ஒரு 6 பாலுக்கு 18 ரன் அப்படின்ற மாதிரி எடுக்க, கடைசியில ருத்துராஜ் கெய்க்வாட் 60 பாலுக்கு 74 ரன் அடிக்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டீசென்டான ஸ்கோர் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு 40 பிளஸ் தான் இருந்தது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரன் அடுத்த ஒரு 10 ஓவருக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு 100 ரன் வந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 158க்கு 7 விக்கெட் 159 எடுத்தா நீங்க வெற்றி ஜிடி. எப்படி எடுத்துருவீங்களா? ஆமாங்க, எப்படி எடுக்காம இருப்பாங்க? எக்ஸ்ட்ராவா சஃப்ராஸ் கானுக்கு பதிலா தான் உரிவு பட்டேல் நீங்க திருப்பி அவரையும் உள்ள கொண்டு வந்து இப்போ போலிங் ஷார்டேஜ் ஆச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி போட்டுடலாம் வாங்க அப்படின்ற மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. அது அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சாங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்ற மாதிரி 23 பாலுக்கு 33 ரன்ன்ற மாதிரி சுமன் கில் ஆடிட்டு இருக்கும்போது நல்ல ஸ்டெம்பிங் பை சஞ்சு சாம்சன்னே சொல்லுவேன். நூர் அகமது பால்ல அவர் கிளம்ப. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாய் சுதர்ஷன் ஏங்க பிறந்ததுலேருந்து இந்த கிரவுண்டில் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஆட மாட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆட ஆரம்பிச்சார். ஆடினாரு ஆடிக்கிட்டே இருந்தார். அந்த பக்கம் சார்ஸ் பட்லர் ஒரு 30 பாலுக்கு 39 ரன் இருந்தா அப்படி. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் ஒரு 100 போடுவார்னு அவங்க அப்பா ப்ரே பண்ணிட்டு இருந்தார். ஆனால் 46 பாலுக்கு 87 ரன் தான் அடிச்சு அப்படி. இன்னும் அவரும் அடிச்சிருக்கலாம் ஒரு 4 ரன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு ரன் ஓடி கொடுக்க மேட்ச் முடிக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 17வது ஓவர்லேயே 162 ரன் 2 விக்கெட் இழப்புக்கு 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுட்டாங்க ஜிடினே சொல்லுவேன். எங்க நல்ல பெருமையா நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தோம் 5வது இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு. இப்படி பண்ணி என்னங்க இப்போ 6வது இடத்துக்கு போயிட்டீங்க, 5வது இடத்துக்கு ஜிடி வந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.